வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய ஏமாற்றங்கள் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நெருங்கிவிட்டது. அதே பாதையில் நீங்கள் செல்வதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களை நம்பி நம்பி செய்து இதுவரைக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே தான் அடைந்தீர்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அதில் நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில சம்பவங்களை நாம் மறக்க முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அதே நினைவுகள் மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிற்குள் வந்து நம்மை சிந்திக்க வைத்துக் கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரியங்கள் என்ன, இப்படி நடப்பதற்கான முதலில் நடந்த தவறான ஒரு விஷயங்கள் என்ன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து அதற்கு பிறகுத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பி உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் அன்பையும் நம்பிக்கையை கொடுத்த பிறகு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதின் ஒரு மூலையில் வழியாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி ஏற்படுகிறது, இப்படி ஏற்படுவதற்கான விஷயங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட விஷயங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். வெளியில் எவ்வளவு தான் சிரித்து கொண்டிருந்தாலும் தனியாக இருக்கும் நேரங்களில் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீங்கள் ஒரு சரியான முடிவை வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே பழைய பாதைக்கு மீண்டும் செல்கிறேன் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் இப்பொழுது ஒரு தனி கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல காதலில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இப்பொழுது வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. கும்பம் ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானமாகவே இதுவரைக்கும் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரை உருகி உருகி காதலித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது திருமண பந்தத்தில் இருந்தாலோ அங்கு சில உண்மைகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களின் இணையின் கடந்த காலத்தை பற்றியதாகவோ அல்லது அவங்களின் குடும்ப சூழல் பொருளாதார நிலைமைகள் பற்றியதாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். தற்போதைய கிரக நிலைகளின் மாற்றங்களும் குறிப்பாக ராகு கேதுவின் சஞ்சாரங்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நெருங்கி பழகியவர்கள் யாரேனும் மறைத்து வைத்து சில உண்மைகள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் முற்றிலுமாக நம்பிய ஒரு நபரிடம் இருந்து இத்தகைய உண்மைகள் வெளிவரும் பொழுது அது உங்களுடைய மனதிற்கு பேரதிர்ச்சியாகவும் ஏமாற்றவுமாகவும் மட்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கும். ஏன் என்னிடம் இதை மறைத்தார்கள் என்ற கேள்வி உங்களுடைய காதலின் அடித்தளத்தையே நிச்சயமாக உலுக்கி போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த நேரத்தையும் காலத்தையும் மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய
உங்களுக்கு இருக்கும் மறைந்திருக்கும் தனித்துவமான திறமைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான மிக சரியான காலகட்டங்கள் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். கும்பம் ராசிக்காரர்கள் கலை, இலக்கியம், தொழில்நுட்பம் அல்லது ஆராய்ச்சி துறைகளில் அசத்தக்கூடியவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வர நாட்களில் நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புத்தி மற்றும் கலைஸ்தானம் தற்பொழுது சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதால் இதுவரை உங்களுக்குள்ள முடங்கி கிடந்த கிரியேட்டிவான சிந்தனைகள் இப்பொழுது வெளிவரப்போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு மற்றவர்கள் செய்ய தடுமாறும் ஒரு கடினமான காரியத்தை உங்களின் அசாத்திய திறமையால் இப்பொழுது மிக எளிதாகவே செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுக்குள்ள கைகூடி விட்டது. இந்த திறமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பாராட்டுக்களையும் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமையவே உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி நிச்சயமாக கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் முற்றிலுமாக நம்பிய ஒரு நபரிடம் இருந்து இத்தகைய உண்மைகள் வெளிவரும் பொழுது அது உங்களுடைய மனதிற்கு பேரதிர்ச்சியாகவும் ஏமாற்றவுமாகவும் மட்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கும். ஏன் என்னிடம் இதை மறைத்தார்கள் என்ற கேள்வி உங்களுடைய காதலின் அடித்தளத்தையே நிச்சயமாக உலுக்கி போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த நேரத்தையும் காலத்தையும் மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு இருக்கும் மறைந்திருக்கும் தனித்துவமான திறமைகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான மிக சரியான காலகட்டங்கள் இதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். கும்பம் ராசிக்காரர்கள் கலை, இலக்கியம், தொழில்நுட்பம் அல்லது ஆராய்ச்சி துறைகளில் அசத்தக்கூடியவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வர நாட்களில் நிச்சயமாகவே மாறிவிடுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புத்தி மற்றும் கலைஸ்தானம் தற்பொழுது சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதால் இதுவரை உங்களுக்குள்ள முடங்கி கிடந்த கிரியேட்டிவான சிந்தனைகள் இப்பொழுது வெளிவரப்போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு மற்றவர்கள் செய்ய தடுமாறும் ஒரு கடினமான காரியத்தை உங்களின் அசாத்திய திறமையால் இப்பொழுது மிக எளிதாகவே செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுக்குள்ள கைகூடி விட்டது.